கல்லூரியில் ஆரம்பித்த காதல் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணத்துல போய் முடிஞ்சிருக்கு. குழந்தை பிறந்த உடனே பிரிந்து போன பெற்றோர்கள் ஒண்ணு சேர்ந்தாச்சு. ஆனா இந்நிலையில அந்த பெண் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இதுக்கு எது உண்மையான காரணம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஹைதராபாத்தில் உள்ள ஜாலாகர் நகரில் கல்லூரி பேராசிரியை மர்மமான முறையில் கணவனின் வீட்டில் மரணமடைந்திருக்கிறார். அவர் எப்படி இறந்தார், இதற்கு காரணம் என்ன என்பதை பார்ப்போம். வித்யா தேவி, சாய் தேஜா இருவரும் கல்லூரி நண்பர்கள். படிப்பிலும் இவர்கள் இருவரும் கோல்டு மெடல் பெற்றிருக்கிறார்கள். கல்லூரி காலங்களில் வித்யா தேவியுடன் ஏற்பட்ட நட்பை காதலாக மாற்றியிருக்கிறார் சாய் தேஜா. சாய் தேஜா தனது காதலை வித்யா தேவியிடம் வெளிப்படுத்த சாய் தேஜாவின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தார். இதனால் அந்த காலகட்டங்களில் காதலில் ஜெயிப்பதற்காக இருவரும் நன்றாக படித்துள்ளனர். இதனால் வித்யா தேவிக்கு கல்லூரியில் உதவி பேராசிரியர் வேலை கிடைத்தது. Like a B.Pharmacy, Sarojini Naidu University లో చేసింది గోల్డ్ మెడలిస్ట్ 4 years of గోల్డ్ మెడల్ వచ్చింది. తర్వాత కాకతీయ యూనివర్సిటీలో M.Pharmacy చేసింది, అక్కడ గోల్డ్ మెడల్. మరి PhD లో ఇప్పుడు అప్లై చేసింది, షీ గాట్ ద సీట్. అంటే ఎంత బ్రిలియంట్ స్టూడెంట్, అంత బ్రిలియంట్ స్టూడెంట్. சாய் தேஜாவுக்கு வங்கியில் வேலை கிடைத்தது. இருவரும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். இனி தங்களது காதலை திருமணம் என்ற அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பியிருக்கிறார்கள் வித்யா தேவியும் சாய் தேஜாவும். இருவரும் அவர்களின் பெற்றோர்களிடத்தில் தங்களது காதலை பற்றி சொல்லி இருக்கின்றனர். சாய் தேஜாவின் பெற்றோர் காதலுக்கு பச்சை கொடி காட்டினர். ஆனால் வித்யா தேவியின் பெற்றோரோ காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி வித்யா தேவி சாய் தேஜாவை திருமணம் செய்து கொள்கிறார். 1 வருடத்திற்கு மேலாக இருவருக்கும் இடையே வாழ்க்கை இனிதே செல்கிறது. இதன் விளைவாக ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகிறாள் வித்யா தேவி. కట్నం గురించి స్పెసిఫిక్ గా వాళ్ళు ఏమీ చెప్పలేదు. వీళ్ళది లవ్ మ్యారేజ్ కాబట్టి అగేన్స్ట్ ద విషెస్ ఆఫ్ ఫాదర్ కు తెలియకుండా ఫాదర్ ను ఎదిరించి, అంటే గర్ల్ యొక్క ఫాదర్ ను ఎదిరించి ఆమె పెళ్లి చేసుకున్నది. 1 year వరకు కూడా వాళ్ళకు ఫాదర్ తో సంబంధం లేకుండా, గర్ల్స్ ఫాదర్ తో సంబంధాలు లేవు. సో లేటర్ ఆన్ బాబు పుట్టినాక ఆ ఫాదర్ తో పాటు వాళ్ళకి సంబంధాలు పెరిగి రాకపోకలు పెరిగినాయి. வாரிசு வந்த சந்தோஷத்தில் வித்யா தேவியின் பெற்றோர் கோபத்தை மறந்து மகளுடன் பேசி தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் தம்பதியர்கள் இடையே ஆரம்பத்தில் இருந்த அன்பு குறைந்து முரண்பாடுகள் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்கின்றனர். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு வித்யா தேவி மரணமடைந்த தகவல் கேட்டு அதிர்ச்சி அடைகின்றனர் அவரது பெற்றோர். ஓடோடி வந்த அவர்கள் வித்யா தேவியின் நிலையை கண்டு அதிர்ந்து போகின்றனர். இது குறித்து அவரது பெற்றோர் காவல் நிலையத்திலும் புகார் தெரிவிக்கின்றனர். தகவல் கிடைத்த காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வருகின்றனர். வித்யா தேவியின் பெற்றோர் தங்கள் மகள் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசாரிடத்தில் புகார் தெரிவிக்கின்றனர். ఈవినింగ్ విద్యావతి 26 years old in the wife of Sai అని 26 years old lady జవహర్ నగర్ లోని రిజర్వేషన్ కాలనీలో ఆమె సూసైడ్ అంటే హ్యాంగింగ్ చేసుకుంటూ కనబడ్డది. ఆమె ఫస్ట్ ఆమె భర్త సాయి వచ్చి చూసి ఇతరులకు ఇన్ఫార్మ్ చేయడం జరిగింది. ఆ తర్వాత ఆమె తల్లిదండ్రులు వచ్చి ఆమె భర్త మరియు భర్త తల్లి అంత ఒక హరాస్మెంట్ వల్ల ఆమె చనిపోయి ఉంటుందని అనుమానం వ్యక్తం చేసినందువల్ల ఈ క్రమంలో ఒక కేసు రిజిస్టర్ చేసి ఇన్వెస్టిగేట్ చేస్తాం. வித்யாதேவியின் தங்கை காலாவதியோ ஆரம்பத்தில் தனது அக்காவின் மீது அன்பாக இருந்த சாய் தேஜா பின்னாளில் மாறிவிட வேறு பல காரணங்கள் இருப்பதாக குற்றம் சுமத்தினார். சாய் தேஜா ஏற்கனவே திருமணமானவர் என்றாலும் அவருக்கு வரதட்சணை கொடுத்து பெண் தர பலர் இருந்ததை தனது அக்கா வித்யாதேவி இறந்ததற்கு காரணம் என தாலாவதி கூறுகிறார். வித்யாதேவி கொல்லப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா, விசாரணையில் தான் தெரிய வரும் என்கின்றனர் போலீசார் கமுக்கமாக. చైర్ ఉంది, దాని మీద స్టూల్ ఉన్నది, అది పైన కట్టుకున్నట్టున్నది. బట్ ఎనీవే అది హ్యాంగింగ్ వల్ల అయిందా లేకపోతే స్ట్రాంగులేషన్ వల్ల అయిందా అనేది పోస్ట్ మార్టం రిపోర్ట్ వచ్చినాక డిసైడ్ చేస్తుంది. కాకపోతే మోస్ట్ ప్రాబబిలీ దట్ ఈస్ హ్యాంగింగ్ బికాస్ దాని లిగేచర్ మార్క్ కూడా వన్ సైడ్ ఉన్నది. అంటే బేసిక్
చూస్తే హ్యాంగింగ్ వల్లనే ఆమె చనిపోయినట్టు తెలుస్తున్నది.